வணக்கம் நண்பர்களே. உடல் புழு பற்றி பெரிதாக நம்ம ஊரில் இருக்க நம்பிக்கைகள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பெரும்பாலும் குழந்தைங்க ஏதாவது நிறைய டைம் வந்து பார்த்தீங்கன்னா, ஏதாவது வயிறு வலின்னு வந்தால் நிறைய பேர் பேரண்ட்ஸ் கேட்பாங்க, சார் பயங்கர வயிறு வலி சொல்லலாம் சார், வயிற்றுக்கு பூச்சி மருந்து கொடுங்க சார், பூச்சி மருந்து கொடுத்து ரொம்ப நாள் ஆச்சு அப்படிம்பாங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா, சார் பயங்கர சாக்லேட் சாப்பிட்றேன் சார், அதனால தான் பூச்சி வந்திருக்குன்னு நினைக்கிறேன், பூச்சி வந்திருக்கா பார்த்துட்டு ஏதாவது மருந்து கொடுங்க அப்படின்னு கேட்பாங்க. ஒரு 4-5 மாதம் ஆச்சு, வயிறில் இன்னும் சுத்தம் பண்ணல, பூச்சி மருந்து கொடுங்க, எல்லாம் வயிறெல்லாம் காலியை சுத்தம் பண்ணி விட்ருங்க, எல்லாமே நல்லா நம்ம எல்லாம் வீட்டை அடித்து துவைச்சி காலி பண்ணுற மாதிரி அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. ஸோ இதெல்லாம் உண்மையா பார்ப்போம் வாங்க. உடற்புழு அப்படிங்கிறது ஒரு வகை கிடையாதுங்க, நிறையா வகையான புழுக்கள் இருக்குது சரிங்களா. ரவுண்டு வார்ம்ஸ், டேப் வார்ம்ஸ், ஃப்ளூக்ஸ் சரிங்களா, அப்புறம் என்ட்ரோபியஸ், அப்புறம் வந்து ஸ்ட்ராங் லைட்ஸ், அந்த மாதிரி நிறையா வகையான புழுக்கள் வந்து நம்ம பாதிக்கும். உண்மையாக குடல்புழு பொதுவாக மக்கள் நினைக்கிற மாதிரி உங்களுக்கு இனிப்பான பொருள் சாப்பிட்றதுனாலையோ, ஸ்வீட் சாப்பிட்றதுனாலையோ, சர்க்கரை சாப்பிட்றதுனாலையோ உள்ளே போகிறது கிடையாது. குடல்புழு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அசுத்தமான இடங்களில் இந்த குடல்புழு வயிற்றில் எந்தெந்த மக்களுக்கெல்லாம் இருக்கோ அவங்களோட அந்த கழிவு அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா சம்டைம்ஸ் அதில் அந்த முட்டை இருக்கும். அது ஈவன் வந்து மிருகங்கள் சரிங்களா, அது வந்து முட்டை இருக்கும். அந்த முட்டை வந்து கண்டாமினேட் ஆகிருக்கும் இந்த சாயிலில். ஸோ இப்போ ஒரு குழந்தைங்க போய் வெளியே போய் ஒரு மண்ணில் விளையாடுறாங்க, அப்புறம் விளையாண்டுட்டு உங்களுக்கு கை காலில் சரியாக கழுவாமல் ஏதோ ஒன்று சாப்பிட்றாங்கன்னா அந்த முட்டை வந்து வாய் வழியாக உள்ளே போகலாம். அல்லது சில சமயம் வந்து சில வேர்ம்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஹூக் வார்ம்ஸ் அதெல்லாம் சொல்லுவோம். அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஈவன் நம்ம நடந்து போகிறோம் இல்லைங்களா, செருப்பு இல்லாமல் அப்படியே அந்த காலில் தோல் வழியாகவே அது ஒரு சின்ன பொத்தல் போட்டுட்டு உள்ளே வந்து நம்ம ரத்தத்தில் வந்து கலந்துரும் சரிங்களா. ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு நிறையா வகையாக இந்த குடல் புழுக்கள் வந்து உள்ளே போகலாம். எந்த ஒரு இனிப்பான பொருள் சாப்பிட்றதுனால குடல் புழு உள்ளே போகுது அப்படின்னு நினச்சிங்கன்னா அது தவறு சரிங்களா. ஏதோ ஒரு இந்த முட்டை அசுத்தமான இடங்கள்லேருந்து கை கழுவாமல் இந்த மாதிரி சாப்பிட்றதுனால அல்லது வந்து செருப்பு இல்லாமல் வெளியே போகும்போது இந்த மாதிரி காரணங்களால தான் இந்த குடல் புழு வந்து வயிற்றுக்குள்ளே போகும். குடல் புழு உடம்புல ஏற்படுத்துகிற அறிகுறிகள் பார்த்திங்கன்னா நிறைய விதமான அறிகுறிகள் இருக்குது. ஆனால் முக்கியமான விஷயம் என்னென்னா வயிறு வலி ஒரு அறிகுறியே இல்லை சரிங்களா. ஸோ குழந்தைங்களுக்கு இப்போ காமனாக வந்து வயிறு வலிங்கிறது ஒரு நம்பர் 1 காரணமாக இருக்குது சரிங்களா. அதுக்கு மெயினாக நாங்கள் ப்ராக்டிக்கலி பார்க்குறது 2 காரணம் தான் ஆக்சுவலாக. மலச்சிக்கல் ஒரு நம்பர் 1 காரணம், நம்பர் 2 குப்பை உணவுகள் சரிங்களா. அது மெயினாக அந்த பிஸ்கட்டு, நிறைய சிப்ஸு, முறுக்கு இந்த மாதிரி ஸ்நாக்ஸ் சாப்பிட்றது, வெளியே வாங்கி சாப்பிட்றது, ஃபாஸ்ட் ஃபுட், இதுதான் நம்பர் 1 அண்ட் நம்பர் 2 காரணங்கள். மலச்சிக்கல், அப்புறம் கண்ட உணவுகள், குப்பை உணவுகள். ஆனால் குடல் புழுக்கள் வந்து வயிறு வலியை ரொம்ப ரொம்ப அரிதாக தான் ஏற்படுத்தும். நிறைய பேர் வயிறு வலினா ஈவன் டாக்டர்ஸே நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா குடல் புழுக்கு ஒரு மருந்து கொடுக்கறத பார்க்க முடியாது, ஆக்சுவலாக யூஸ் இல்லை. இந்த குடல் புழுவோட அறிகுறிகள் ஆக்சுவலாக என்ன இருக்கும் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா பெரும்பாலானவங்களுக்கு எந்த அறிகுறியுமே இருக்காதுங்கிறது தான் உண்மை சரிங்களா. சில வகையான குடல் புழுக்கள் வந்து பார்த்திங்கன்னா ஆசன வாயில் வந்து முட்டை போட்டுட்டு போகும், என்ட்ரோபியஸ் அதெல்லாம். அப்போ வந்து அதனால் ஒரு அரிப்பு வரும். ஸோ குழந்தைங்க வந்து ஆசன வாயில் வந்து ரொம்ப அரிக்குதுன்னு சொல்லுவாங்க. ஆசன வாய் பெண் குழந்தைங்களாம் ஈவன் யூரின் போகிற இடத்துலலாம் அரிக்குதுன்னு சொல்லுவாங்க. ஏன்னா நைட் டைம் வந்து அந்த குடல் புழு அந்த இடத்துல வந்து ஆசன வாய்க்கிட்ட வந்து முட்டை போட்டு போகும், அது இச்சிங் அலர்ஜி ஏற்படுத்தும். அது நிறைய பேர்த்துக்கு அந்த அறிகுறி வரும் சரிங்களா. ஆனால் வந்து உங்களுக்கு வயிறு வலி அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப ரேர். அதாவது சிலருக்குலாம் சில இந்த ரவுண்டு வார்ம்ஸ் அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா 50, 100ன்னு குடலில் இருக்கும். அதனால் சம்டைம்ஸ் ரேராக வந்து அப்படியே குடலே அடைச்சிக்கும். அதனால் வயிறு வீக்கத்தோட வயிறு வலி வரலாம். ஆனால் அந்த மாதிரி பேஷண்ட்ஸ்லாம் நான் இது வரைக்கும் பிஜி பண்ணும்போது ஒரே ஒரு பேஷண்ட் அப்படி பார்த்துருக்கோம் சரிங்களா. 100கணக்காக குடல் புழு உள்ள இருந்தது, அதெல்லாம் ரொம்ப ரொம்ப அரிதானது சரிங்களா. பெரும்பாலானவங்களுக்கு ஒரு 2-3 குடல் புழு இருக்கும், அல்லது சின்ன சின்ன குடல் புழுவாக கொஞ்சம் இருக்கும். இது என்றென்றும் வயிறு வலியை ஏற்படுத்தாது, ஞாபகம் வச்சுக்கணும். அப்புறம் நிறைய பேர் சரியாக சாப்பிடல அப்படின்னா மறுபடியும் வந்து பார்த்திங்கன்னா குடல் புழு தான் காரணம்னு நினைப்பாங்க. ஆனால் இதுவும் தவறு. குடல் புழுனால் பசியின்மை வராது சரிங்களா. குழந்தைங்க சரியாக சாப்பிட்லன்னா அது அவங்களோட நியூரோ பிஹேவியர் அல்லது வேறு ஏதாவது காரணம் இருக்கான்னு பார்க்கமே ஒழிய குடல் புழுக்கு மருந்து கொடுக்கறதுனால அவங்க வந்து நல்லா சாப்பிடலாம் ஆரம்பிக்க மாட்டாங்க. ஸோ இதுவும் ஒரு தவறான புரிதல். ஸோ உங்களுக்கு வயிறு வலி அதனால் வராது, பசியின்மையும் அதனால் வராது. பெரும்பாலும் அறிகுறி இருக்காது, அல்லது ஆசன வாயில் இச்சிங் அந்த மாதிரி இருக்கலாம். மற்ற ரேரான சில குடல் புழுக்கள், உங்களுக்கு டேப் வார்ம் அப்படிங்கிற குடல் புழுக்கள், அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பன்றி இறைச்சி அது வந்து சரியாக குக் பண்ணாமல் சாப்பிட்டா வரும். அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ரேராக அந்த சிஸ்டி சர்க்கோசிஸ்ன்னு சொல்லுவோம். அந்த மைக்ரேட் ஆகி ரத்தத்தில் போய் மூளையில் தசைகள்லாம் உட்காந்து படிஞ்சிடும். அதனால் பெரிய பிரச்சனைகள் ஏற்படுத்தலாம். சில இன்னும் ரேரான ஃப்ளூக்ஸ்னால் லிவர் ஃப்ளூக்ஸ்ன்னு சொல்லுவோம், அதெல்லாம் போய் கல்லீரலில் போய் படிஞ்சு அங்கே பிரச்சனை ஏற்படுத்தலாம். இந்த மாதிரி ரேரான சீரியஸான பிரச்சனை ஏற்படுத்தக்கூடிய குடற்புழுக்களும் இருக்குது. ஆனால் பெரும்பாலான குடல் புழுக்கள் வந்து அது வாட்டுக்கும் தேய்மேன்னு வயிற்றில் இருக்கும். முக்கியமான பிரச்சனை என்ன, சத்து குறைபாட்டை ஏற்படுத்தும். இப்போ ஹூக் வார்ம்ஸ் அப்படின்னா உங்களுக்கு
வயிற்றில் வந்து ப்ளீடிங் அந்த ஹூக் பண்ணி உங்களுக்கு வந்து சின்ன காயங்கள் ஏற்படுத்தி மோஷனில் வந்து உங்களுக்கு ரத்தம் கொஞ்சம் கொஞ்சமாக போயிட்டே இருக்கும். அதனால் இரத்த சோகை ஏற்படுத்தும். இது முக்கியமான வந்து காரணம். ஸோ இரத்த சோகை வந்து காரணமே இல்லாமல் இருக்குது அப்படின்னா குடல் புழுக்கு நாங்கள் மருத்துவர்கள் மருந்து கொடுப்போம். ரொம்ப அதிக குடல் புழுக்கு இருந்தால் சம்டைம்ஸ் வெயிட் ஏறுறது கொஞ்சம் ஸ்லோ ஆகலாம். பட் இது ரொம்ப ரேர். அவ்வளோ ஒன்றும் உணவு வந்து அது சாப்பிட போகிறதில்ல இந்த குடல் புழுக்கள். சரிங்களா? மெயினாக ரத்த சோகை, இச்சிங் இந்த மாதிரியான விஷயங்கள் தான் மெயினாக ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ குடல் புழுவை எப்படி ட்ரீட் பண்ணுறது? ஸோ வராமல் தடுக்கிறது நான் சொன்ன மாதிரி சுத்தமாக நம்ம வந்து கை காலில் வச்சுக்கணும். வெளியே போனால் செருப்பு போட்டுட்டு போகணும். இல்லை அப்படியே போய் மண்ணில் விளையாண்டாலும் நல்லா கை கால் நல்லா சுத்தமாக வாஷ் பண்ணணும். இதுதான் குடல் புழுவை தடுக்கிறதுக்கு ஒரே வழி. மற்றபடி இனிப்புக்கும் குடல் புழுக்கெலாம் சம்மந்தம் கிடையவே கிடையாது. ஞாபகம் வச்சுக்கணும். அடுத்தது ஸோ ட்ரீட்மெண்ட் என்ன? ஸோ பெரும்பாலும் குடல் புழுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம அல்பெண்டசோல் அப்படிங்கிற மருந்து கொடுப்போம். இது இல்லாமல் வேறு நிறையா மருந்துகளும் இருக்குது. மெபெண்டசோல், பைரான்டல், சரிங்களா, அந்த மாதிரி பிராசிக்வாண்டல், அந்த மாதிரி சில மருந்துகளும் இருக்குது. காமனாக அல்பெண்டசோல் மருந்து கொடுப்போம். இதுதான் குடல் புழு நீக்கி மருந்துகள் வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து கவர்மெண்ட்லேயே குழந்தைங்களுக்கு 6 மாதத்துக்கு ஒருக்க கொடுக்க சொல்லுவாங்க. இதில் சில புரிதல்கள், தவறான புரிதல் இருக்குது. நிறைய பேர் நினச்சிப்போனா 6 மாதத்துக்கு ஒருக்க தான் கம்பல்சரி கொடுக்கணும் அப்படின்னு. அப்படி கிடையாது. அறிகுறிகள் வந்தால் ஈவன் நீங்கள் போன மாதம் கொடுத்துருந்தா கூட இந்த மாதம் அறிகுறி இருக்குன்னா நம்ம குடல் புழு நீக்கி மருந்துகள் கொடுக்கலாம். எந்த விதமான தவறும் கிடையாது. எந்த பிரச்சனையும் இல்லாதவங்களுக்கு ப்ரொஃபிலாக்சிஸ்ன்னு சொல்லுவோம். அப்படின்னா என்ன? அதாவது ஒரு தற்காப்பாக சரி ஒரு 6 மாதத்துக்கு ஒருக்க மருந்து கொடுப்போம் அப்படிங்கிறதுக்கு தான் குடல் புழு நீக்கி மருந்துகள் கொடுக்குறாங்க. ரெண்டாவது, இந்த குடல் புழு நீக்கி மருந்துகள் வந்து பேதியெல்லாம் காசு பண்ணாது. நிறைய பேர் அப்படின்னு நினச்சிக்கிறாங்க. சரி என்ன சார் மருந்து கொடுத்தீங்க, லூஸ் மோஷனே ஆகலையே, வயிறு க்ளீனே ஆகலையம்பாங்க. இது வந்து பேதி மருந்து கிடையாது. வயிற்றில் புழு இருந்துச்சுன்னா சாகும், இல்லாட்டி ஒரு ஆக்ஷனும் இருக்காது, அது பாட்டுக்கு அந்த மருந்து வெளியே வந்துடும். ஸோ இது பேதி மருந்து கிடையாது. ஸோ பேதி ஆகும் அப்படின்னு தவறாக நினைக்க வேணாம். இது வயிறு க்ளீன் பண்ணுற மருந்து கிடையாது. இன்ஃபேக்ட் வயிறு க்ளீன் பண்ண வேண்டிய அவசியமே கிடையாது. ஸோ குழந்தைங்களுக்கு குடல் புழு நீக்கி மருந்துகள் 6 மாதத்துக்கு கொடுக்கும்போது புழு இருந்தால் செத்துடும், அவ்வளோதான். அப்புறம் முக்கியமான விஷயம், ஆல்ரெடி சிம்டம்ஸ் இருக்குது, நீங்கள் குடல் புழு நீக்கி மருந்துகள் கொடுக்குறீங்க அப்படின்னா சம்டைம்ஸ் 1 டோஸ் கொடுப்போம், சம்டைம்ஸ் வந்து பார்த்திங்கன்னா 2 டோஸ் 2 வாரம் கேப்பில் கொடுப்போம். அது மருத்துவர் சொல்லுவாங்க. பெரும்பாலும் ஏதாவது அறிகுறி இருந்து நீங்கள் கொடுக்குறீங்கன்னா வீட்டில் இருக்கிற எல்லாத்துக்கும் கொடுக்கணும். இது முக்கியமான பாயிண்ட்டு. ஸோ இப்போ அந்த குழந்தைக்கு ஒரு அண்ணன் தம்பி இருப்பாங்க, தங்கச்சி, அவங்களுக்கும் கொடுக்கணும், அந்த பெற்றோர்களுக்கும் கொடுக்கணும். ஏன்னா ஈஸியாக ஒருத்தர்கிட்ட ஒருத்தர் நிறையா குடல் புழுக்கள் பரவும். அதனால் ஒரே டைமில் எல்லாத்துக்கும் கொடுத்தா உங்களுக்கு பெஸ்ட்டாக வந்து இராடிகேட் ஆகும். சில குழந்தைங்களுக்கு மருந்து கொடுக்குறோம், திரும்ப திரும்ப குடல் புழு வந்துகிட்டே இருக்குது அப்படின்னா அதுக்கு காரணம் என்ன? ரெக்கரண்ட் இன்ஃபெக்ஷன் அல்லது ஆட்டோ ரீஇன்ஃபெக்ஷன் சொல்லுவோம். அப்படின்னா என்னென்னா, இப்போ ஆசன வாயில் பிச்சுக்கும். ஸோ நம்ம குடல் புழு நீக்கி மருந்துகள் கொடுப்போம். ஆனால் அந்த குழந்தைங்க கை வச்சு பிச்சுட்டே இருப்பாங்க. அங்கே முட்டை இருக்கும். அந்த முட்டை வந்து பார்த்திங்கன்னா இந்த நகத்துளையில் வந்து பார்த்திங்கன்னா இங்கே வந்து போய் லாக் ஆகிக்கும். அப்புறம் கை கழுவாமல் சாப்பிடுவாங்க. மறுபடியும் அந்த முட்டை போய் உள்ளே அது கொஞ்சம் பொறிச்சு மறுபடியும் புழு ஃபார்ம் ஆகிடும். ஏன்னா மருந்துகள் வந்து முட்டையை அழிக்காது, அது வந்து உங்களுக்கு புழுக்களை தான் வந்து அழிக்கும். ஸோ அதனால் சரியாக கை கழுவலை, அந்த ஹைஜீன் சரியாக மெயின்டைன் பண்ணல, நகைலாம் வந்து லாங்காக இருக்குது, சரியாக கை கழுவலை அப்படின்னா திரும்ப திரும்ப இன்ஃபெக்ஷன் ஆகிட்டே இருக்கும். ஸோ அதனால் ஆட்டோ ரீஇன்ஃபெக்ஷன் திரும்ப திரும்ப தானாக உள்ளே அவங்கக்கிட்டேருந்தே அவங்க புழு வயிற்றில் இருக்க புழு அது போட்ட முட்டையிலேருந்தே திரும்ப இன்ஃபெக்ஷன் ஆகுது. அதனால தான் சிலருக்கு திரும்ப திரும்ப கிளியர் ஆகாமல் இருக்கும். அதில் சில சமயம் மருந்தை மாற்றி கொடுக்க வேண்டியிருக்கும். அல்பெண்டசோல் வேலை செய்யலைன்னா வேறு விதமான மருந்துகள் கொடுப்போம். ஸோ இதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கணும் குடல் புழு விஷயத்தில். அப்புறம் வேறு ஏதாவது இப்போ வந்து கசப்பான பொருள்கள் கொடுத்தா குடல் புழு சாகுமா? மெயினாக வேப்பந்தலை அதெல்லாம் கொடுத்தா குடல் புழு சாகுமானா, வேப்ப இலைகளுக்கு அதோட ஜூஸுக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஆடு மாடு அதெல்லாம் ஆராய்ச்சி பண்ணி பார்த்துருக்காங்க. உங்களுக்கு சில வகையான குடல் புழுக்கள் ஸ்ட்ராங் எலைட்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய குடல் புழுக்கள்லாம் நீக்கும் தன்மை இருக்குது அப்படின்னு நிரூபணம் ஆகிருக்கு. ஆனால் அதில் விஷயம் என்னென்னா, அது எக் கவுண்ட்டை குறைக்கிறது இல்லை. ஸோ கொஞ்சம் குடல் புழுக்கள் வந்து கொஞ்சம் குறைக்குது. ஆனால் எந்த அளவுக்கு அது ஸ்ட்ராங்காக அதை பயன்படுத்தலாம் அப்படின்னு உறுதியான ஆராய்ச்சிகள் இல்லை அப்படிங்கிறது தான் உண்மை. ஆனால் நம்ம வயிற்றில் இருக்கக்கூடிய மனுஷங்களுக்கு இருக்கக்கூடிய ரவுண்ட் வார்ம்ஸ், டேப் வார்ம்ஸு, ஹூக் வார்ம்ஸு, சரிங்களா, என்ட்ரோபிஸ், இதுக்கெல்லாம் பின் வார்ம்ஸ், இதுக்கெல்லாம் வந்து இந்த வேப்ப இலைகள் அதோடைய எக்ஸ்ட்ராக்ட் உதவுமா அப்படின்னு சரியான ஆராய்ச்சிகள் எதுவும் இல்லை. ஸோ அதனால் அறிகுறிகள் இருக்குது அப்படின்னா நீங்கள் சிம்பிளான அல்பெண்டசோல் இலவசமாகவே அரசு நிலையங்களில் கிடைக்குது, அல்லது மெடிக்கல் ஸ்டோரில் 5 ரூபா 10 ரூபாய்க்கு கிடைக்கும். மருத்துவர்கிட்ட கேட்டு முறையாக கரெக்டான முறையில் எடுத்துக்கிறது நல்லது, சரிங்களா. ஸோ இந்த வேப்ப இலைகள்லாம் உதவுமா அப்படின்னு மேபி மிருகங்களில் நடந்த ஆராய்ச்சி மாதிரி மனிதர்களுக்கும் நம்ம பண்ணி பார்த்தா தான் அது உண்மையாக எந்த அளவுக்கு உபயோகமாக இருக்குங்கிறது தெரியும். அதுவும் ஆராய்ச்சி பண்ணாங்கன்னா உபயோகமாக இருக்கும், சரிங்களா. ஸோ குடல் புழு அப்படிங்கிறது சர்க்கரைனால் வரதில்லை, அசுத்தத்தினால வருது. ஸோ சுத்தமாக இருக்கிறது தான் அதை தடுக்கிறதுக்கு ஒரே வழி. எல்லோரும் லைஃப் லாங் இந்த 6 மாதத்துக்கு மருந்து போட்டே இருக்க தேவையில்ல. குழந்தைங்களுக்கு கொடுக்குறோம்,
மற்ற டைம் அறிகுறி இருந்தால் எந்த வயதுக்காரங்க வேணாலும் இதை எடுத்துக்கொள்ளலாம். சரிங்களா? பெரியவங்களுக்கே வந்து பார்த்திங்கன்னா சம்மந்தம் இல்லாமல் ரத்த சோகை இருந்துச்சுன்னா குடற்புழு நீக்கி மருந்துகள் கட்டாயம் கொடுக்கணும். ஸோ குடற்புழுனா குழந்தைங்களுக்கான வியாதி அப்படிலாம் ஒன்றும் கிடையாது. பெரியவங்களுக்கே அது நிறையா பிரச்சனைகளை ஏற்படுத்தும். ஸோ சம்மந்தம் இல்லாமல் ரத்த சோகையெல்லாம் இருக்கலாம், தேவைப்படலாம். ஸோ இதெல்லாம் குடற்புழு பற்றி நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. தவறான நம்பிக்கைகளை குடற்புழு பற்றி இருக்கிறத நீக்கிடுங்க. சரிங்களா? நம்ம குடற்புழு வந்து எல்லாம் வாஷிங் மருந்து கிடையாது, ஜஸ்ட்டு குடற்புழு நீக்கி மருந்துகள், அவ்வளோதான். அதை மட்டும் நம்ம ஞாபகம் வச்சுக்கிட்டா போதும்.